ஒரு சின்ன கதையை ஆண்டவர் வந்து சொல்றாரு. மத்தேயு 21வது அதிகாரம் மத்தேயு 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒரு 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 ஓமைகள் மூலியமா ஆண்டவர் அநேக காரியத்தை சொல்றாரு. ஸோ இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ದೃಷ್ಟಾಂತಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದರ ಕುರಿತಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஒருத்தன் வந்து ஒரு எஜமான் இருக்கிறான். ಒಬ್ಬನಿಗೆ ಒಂದು ಯಜಮಾನನಿದ್ದಾನೆ. இது பரிசேயர்களை குறித்து ஆண்டவர் பார்க்கிறார். பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நம்ம என்னைக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நம்ம என்னைக்காவது ஆண்டருடைய இயேசு கிறிஸ்துவோட ஓமைகளை படிக்கும் போது யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஓமையோட கரெக்டான அர்த்தம் நம்மளுக்கு தெரியும். இல்லாட்டி தப்பா நம்ம எதோ நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம ಆ ಸಾಮ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಯಾರ ಕುರಿತಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ತಪ್ಪಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಭಾಸವಾಗ್ತದೆ. ஸோ யார் மூஞ்ச பார்த்து ஆண்டவர் இந்த கதையை சொல்றாரு? ಯಾರು ಮುಖವನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? பரிசேயர்களையும் வேதபாரர்களையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಶಾಸ್ತ್ರಿಗಳನ್ನ ಪರಿಸಯದವರನ್ನ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், ಒಬ್ಬ ಕೆಲಸದವನಿದ್ದಾನೆ. இல்ல வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து திராட்சை தோட்டத்தை பார்க்குற வேலையை கொடுக்குறாங்க. ಅಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಿಯ ತೋಟವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವಂತ ಕೆಲಸವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இது வந்து திராட்சை தோட்டத்தின் பலன் பழுக்கிற திராட்சை பழம் டைம் வந்துருச்சு, அந்த மாசம் வந்துருச்சு. சரி, வேலைக்கு நான் குத்தகை கொடுத்தேன் இடத்த, கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு ஒரு வேலைக்காரனை அனுப்புறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಒಂದು ಕೊಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಭೂಮಿಯ ಒಂದು ಫಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯ ಬಂದಿದೆ, ಅದಕ್ಕೆ ಆ ಒಂದು ಫಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಫಸ್ಟ್ ಕಾರನ அனுப்புறாங்க, ಮೊದಲ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவனை அடிச்சு அனுப்பிடுறாங்க. ಆತನನ್ನು ಹೊಡೆದು ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரெண்டாவது ஒருத்தனை அனுப்புறாங்க, அவனை சாவடிச்சிடுறாங்க. ಎರಡನೇ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕಳಿಸುವಾಗ ಅದನ್ನು ಕೊಲೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மூணாவது ஒருத்தனை அவனை கல்லடிச்சு சாவடிச்சிடுறாங்க. ಮೂರನೇ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಕಲ್ಲಿಸಿದು ಕೊಲ್ಲಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, கடைசி என்ன பண்றாரு அவரு? ಕೊನೆಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರು? அந்த எஜமான் என்ன பண்றாரு? ಯಜಮಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ பாருங்க, இது படிக்கும்போது பயமா இருக்கு. 37வது வசனம். ಅಲ್ಲಿ 37ನೇ ವಚನ ಓದುವಾಗ ಭಯಂಕರವಾಗಿದೆ. கடைசியிலே அவன் என் குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினான். என் சொந்த பையனே அனுப்புறேன்ப்பா, வேலைக்காரன் அனுப்புறதானே சாவடிக்கிறாங்க, என் சொந்த பையன் அனுப்புறேன் அப்படின்னு சொந்த பையன் அனுப்புறாரு. ಕೆಲಸದವರನ್ನ ಕಳಿಸಿದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಹೊಡೆದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಸ್ವಂತ ಮಗನನ್ನೇ ಕಳಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்ப என்ன பண்றாங்க? ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? வாங்கடா, வாரிசு வந்துட்டான், இந்த இந்த ஓனரோட வாரிசு வந்துட்டான், இவனை சாவடிச்சிரும் அப்படின்னு சாவடிச்சு அவனை இழுத்துட்டு போறாங்க. ಆ ಒಂದು ಯಜಮಾನನು ಬರಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈತನನ್ನ ಬಾಧ್ಯಸ್ಥನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಈತನನ್ನು ಕೊಂದು ಹಾಕೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೊಡೆದಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. உடனே அந்த எஜமான் வராரு. வந்துட்டு என்ன பண்றாரு? அவங்க அந்த அவங்க கை வசத்துல இருக்கிற அந்த தோட்டத்தெல்லாம் எடுத்து அவங்கள தூக்கி அந்த தோட்டத்தை வேற யாருக்கோ கொடுத்துடுறாரு. யாரெல்லாம் அந்த இது அவனை குற்றம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கொண்டுடுறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ತಕ್ಷಣವಾಗಿ ಒಂದು ಯಜಮಾನ ಬಂದು ಆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥವರಿಂದ ಒಂದು ಹೊಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅಲ್ಲಿಂದ ಅವ್ರನ್ನ ಹೊರಗಡೆ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் இந்த கதையை சொல்றாரு. ಪರಿಸಯರನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಒಂದು ಕಥೆಯನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன அர்த்தம் இது? ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, நீங்க கரெக்டா ஆண்டருடைய காரியத்தை நீங்க சரியா வந்து ஆவிக்குரிய நீ ஆட்டுக்குட்டி உங்களுக்கு ஆண்டர் கொடுத்திருக்கிற மந்தையை நீங்க சரியா மேய்க்காததுனால கர்த்தர் வேற கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. ನೀವು ಆತ್ಮಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಕೊಟ್ಟ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಸರಿಯಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗದಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಇತರರಿಗೆ ಒಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. பட் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, இதுல இருந்து ನಾನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಬರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, ಇದರಿಂದ இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನಂತ ಕೊಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ, லூக்கா 20வது அதிகாரத்துல ಲೂಕ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ என்ன போட்டிருக்கு? எனக்கு இது ரொம்ப பிடிச்ச இந்த வசனம், ನನಗೆ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ವಚನ. லூக்கா 20வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. 13ನೇ ವಚನ. அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம், எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனை ஆகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த எஜமான் சொல்றாரு, என் பிரியமா எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், என் பிரியமான மகன் அனுப்புனான், ஒருவேளை அவன் பேச்சாவது கேட்பாங்களா இந்த ஜனங்க அப்படின்னு வந்து அவர் கேட்கிறார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನನ್ನ ಮುದ್ದು ಮಗನನ್ನು ಕಳಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ, ಒಂದು ವೇಳೆ ಅವನಿಗಾದ್ರೂ ಮರ್ಯಾದೆ ತೋರಿಸ್ತಾರಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. யார் இந்த பிரியமான மகன்? ಯಾರು ಈ ಮುದ್ದು ಮಗ? யாருங்க? ஏசப்பாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அந்த பிரியமான மகனை வந்து அனுப்புறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றார். ಆ ಮುದ್ದು ಮಗನನ್ನ ಕಳಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா அவர் வெட்டி கொண்டுறாங்க. ಆದ್ರೆ ಅವರನ್ನ ಕೊಂದು ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுதான் ஆண்டவருடைய இருதயம். பாவிகளை பார்க்கும்போது ஆண்டவர் வந்து தன்னுடைய பிரியமான மகனையே ஆண்டவர் வந்து அனுப்புறார் பாவிகளுக்காக. ಪಾಪಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ ತಮ್ಮ ಮುದ್ದು ಮಗನನ್ನೇ ಕಳಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதாங்க ஆண்டவருடைய அன்புங்க. ದೇವರ ಒಂದು ಪ್ರೀತಿ. ஆண்டவர் வந்து லைக் பாவிகளை பார்த்து ஆண்டவர் நேசிக்கிறார். அதான் ஏசப்பாவோட பேர் வந்து, ஏசப்பாவுக்கு ஒரு பட்ட பேர் இருந்துச்சு. பட்ட பேர் என்னதுன்னா பாவிகளின் நண்பன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಆ ಒಂದು ಪಾಪಿಗಳನ್ನ ನೋಡಿ ಆ ಮಗನನ್ನು ಕಳಿಸಿ ಕೊಡ್ತಾನೆ, ಪಾಪಿಗಳ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಹೆಸರು ಇದೆ. அது பிடிக்காது பரிசேயர்களுக்கு, அதை பார்த்தா பிடிக்காது. ஐயோ ஆண்டவரே, திட்டுங்க ஆண்டவரே, இவன் சொல்லுங்க, இதனாலதான் இப்படி ஆச்சு, இதனாலதான் கர்மா, இப்படி பண்ண, நீ விதைச்ச, நீ அறுத்த அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர் அப்படின்வாங்க. இல்ல இல்ல, நான் அறுக்கிறேன், அவன் விதைச்ச தப்புக்கு நான் அறுக்கப்படுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಪರಿಸರಿಗೆ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ನೀನು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ,
ಅವರು ಮಾಡಿದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನನ್ನನ್ನು ಬೇಳ್ಪಡ್ತಾರೆ, ನಾನು ಇದಕ್ಕೆ ದ್ರೋಹವನ್ನು ಅನುಭವಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க ஆண்டோடைய அன்பை அதிக பேருக்கு சொல்றீங்களா? ನೀವು ದೇವರ ಪ್ರೀತಿನ ಇತರರಿಗೆ ತಿಳಿಸ್ತೀರಾ? இந்த அன்பை நீங்க ருசிச்சிருக்கீங்களா? ಈ ಒಂದು ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀವು ರುಚಿ ನೋಡಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? நீங்க ருசி பார்க்க 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 நீங்க நீங்க அதை போய் சொல்லுவீங்க நிறைய பேருக்கு. ರುಚಿ ನೋಡ್ತಾ ನೋಡ್ತಾ ನೀವು ಇತರರಿಗೆ ಅದನ್ನ ತಿಳಿಸಲ್ಪಡ್ತೀರಿ. ஏன்னா அந்த ருசி உங்களை மாத்திருக்கும், உங்க இருதயத்தை. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಒಂದು ರುಚಿ ನಿಮ್ಮನ್ನ ಬದಲಾಯಿಸಿರುತ್ತೆ. நான் சில மெசேஜஸ் கேட்பேன், இந்த ருசி காட்டவே மாட்டாங்க. அந்த மாதிரி சில பிரசங்கியார்கள் கோபம் தான் வரும். அவங்க மற்றவங்க மேல பாவம் செய்யறவங்க மேல கோபம் தான் வரும். அந்த ருசி வராது, பரிதாபம் வராதுங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಕೆಲವು ಪ್ರಸಂಗದವರು ಮಾಡೋದನ್ನು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಪರಿತಾಪ ಪಡುವುದಿಲ್ಲ, ಅವರ ಮೇಲೆ ಕೋಪ ಉಳ್ಳವರಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾರೆ. ஆனா நம்ம ஆண்டவருடைய இருதயம், ಆದ್ರೆ ದೇವರ ಒಂದು ಹೃದಯ பாவிகளை பார்க்கும்போது மனதுருகிற இருதயம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಪಾಪಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಮನ ಮರುಗುವಂತ ಒಂದು ಹೃದಯ.